ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் 8வது மாதத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறார். ஆமென். கடந்த 7 மாதங்களாக ஆண்டவர் அற்புத விதமாக வழி நடத்தினார். இப்போ நம்ம 8வது மாதத்திலே வந்து நிற்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நம்மை நடத்தி செல்வார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமேன். அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அழைத்த அழைப்பில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். ஆமேன். கடைசி வரைக்கும் அவர் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். நமக்கு தோல்வியே கிடையாது. ஆமேன். நம்ம தோல்வி அடைந்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதுபோல் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? வெற்றி சிறந்திருக்கிறோம். கடைசி மூச்சு வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. ஆமென். ஆகவே கர்த்தர் நல்லவர். கடந்த 29ஆம் தேதி சுவிசேஷ ஊழியத்திலே கலந்து கொண்ட உங்கள் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொன்ன வேத வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக அந்த ஊழியத்தை செய்திருக்கிறோம். நிச்சயமாகவே அதனுடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு பூமியிலையும் வைத்திருக்கிறார், பரலோகத்திலையும் வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆகவே இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைகள் ஏராளம் தாராளம். ஆமென். தேவன் எப்பொழுதுமே முகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். தேவன் எப்பொழுதுமே எப்படி பார்க்க மாட்டார்? சரீரத்தை பார்க்கிறவர் அல்ல, முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய அழகை பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய தொழில், நம்முடைய படிப்பு, நம்முடைய வருமானம், நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோமா, தாழ்ந்திருக்கிறோமா, அல்லது படிச்சிருக்கிறோமா, படிக்கலையா, அப்படியெல்லாம் பார்க்குற தேவன் அல்ல. அவர் பட்சபாதகம் இல்லாத தேவன். இந்த இடத்துல நாம் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்க. நம்ம ஆவிக்குரியவர்கள் இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் கூட்டத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அவர் இருதயத்தை பார்த்து என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்கிற கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனை நான் அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன். என் நாமத்தினால எங்கே 2-3 பேர் சேர்ந்து கூடி துதிக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். அப்போ நம்முடைய தேவன் நம்முடைய நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். 2-3 பேர் உண்மையாக தேவனை நோக்கி நம் கூப்பிடும் பொழுது அவர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆகவே எப்பொழுதுமே தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, முகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவனும் அல்ல. ஆகவே இருதயத்தை பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். பவுலே பயப்படாதே. நல்லா கவனிங்க. பயப்படாதே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே. வேதாகமத்திலே ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த பயப்படாதே என்கிற வார்த்தை 365 தடவைகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை தடவைங்க? 365 தடவை பயப்படாத என்கிற வார்த்தை இருக்கிறது வேதாகமத்தில். ஏன் ஆண்டவர் 365 தடவைகள் பயப்படாதே என்கிற வார்த்தை ஏன் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரு வருடத்தில் எத்தனை நாள்? 365 நாட்கள் இருக்கிறது. ஒரு வருடத்தில் 365 நாட்கள். அப்போ ஆண்டவர் நீங்கள் 365 நாட்களும் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்படக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் பயப்பட வேண்டாம், பயப்படாதே என்கிற வார்த்தையை வேதாகமத்திலே எழுதியிருக்கிறார். இப்போ பவுலை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பவுலை நீ பயப்படாதே. ஏன்னா பவுலுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூழ்நிலை. கப்பலில் பிரயாணம் பண்ணி வராரு. ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அங்கே 100க்கு அதிபதி போர் சேவகர்கள் பவுலை என்ன செய்கிறாங்க? கப்பல் பிரயாணமாய் கூட்டி கொண்டு வராங்க. சரியான காற்று மழை, கப்பல் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. 14 நாட்கள் கடலில் இருக்கிறார்கள். எத்தனை நாளுங்க? 14 நாட்கள் மிஷனரி பிரயாணத்திலே பவுலோடு கூட சேர்ந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க?
276 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட 276 பேர் கப்பலில் இருக்கிறாங்க. அதில் பவுலும் இருக்கிறார். பயங்கரமான ஒரு சூழ்நிலை, மரண போராட்டம். பவுலுக்கு மாத்திரமல்ல, 276 பேர்த்துக்கும் அந்த மரண போராட்டம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா? ஏனென்றால் பவுல் நிமித்தம் 276 பேரையும் என்ன செய்தார்? தேவன் காப்பாற்றினார். சரிங்களா? இந்த பயம் என்பது நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு இருள் மாதிரி இருக்கும். பயம் என்னங்க? ஒரு இருள் மாதிரி இந்த உலகத்தை பயம் கட்டி போட்டு வைத்திருக்கிறது. இந்த உலகத்தை என்ன செய்யறது? பயம் என்கிற இருள் கட்டி போட்டு வைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை பயம் கவ்வி கொண்டிருக்குதான். எப்படி இருக்குங்க? கவ்வி கொண்டு இருக்கிறது. நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, கவ்வுறது எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்க? அந்த மாதிரி பயம் இந்த உலகத்தையே கவ்வி கொண்டிருக்குதான். நல்லா கவனிங்க, என்னென்ன பயம் இந்த உலகை கவ்வி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, உலகம் எங்கிலும் பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது இல்லைங்களா? யுத்தம், பயம். இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில அடிக்கடி முரண்பாடுகள் வந்து கொண்டிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில தேசங்களுக்கு எப்படி இருக்குது? எகெயின்ஸ்டாகவே இருக்குது. அப்போ இந்த பாருங்க, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் வந்ததினால அங்கு மட்டும் அந்த பயம் கவ்விக்கொள்ளவில்லை, மாறாக நம்மையும் அந்த பயம் என்ன செய்திருக்கிறது? நம்ம வரைக்கும் அடிமட்ட நாடுகள் இருக்கிற ஒரு ஜனங்கள் வரைக்கும் அந்த பயம் என்ன செய்கிறது? கவ்விக்கொண்டிருக்கு. இன்னைக்கு சொல்கிறாங்களா, இப்போ ஏன் விலைவாசியெல்லாம் கூடியிருக்கு ஸ்ரீலங்காவில்? எங்கேயே யுத்தம் நடக்குது, இங்கே ஏன் விலைவாசி கூடுனுச்சு? அங்கே நடக்கிற யுத்தம் தான் காரணம். ஏன்? டீசல் பெட்ரோல் விலை அதிகமாக என்ன செய்யும்? அப்போ இங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகும், போக்குவரத்து செலவு அதிகமாகும். போக்குவரத்து செலவு அதிகமாகும் பொழுது அதனுடைய பொருட்கள் விலை என்ன செய்வாங்க? கூட்டிடுவாங்க. பொருட்கள் விலை ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, இப்போ முக்கியமான அத்தியாவசிய சாமான் எங்கேருந்து வருது? வெளிநாட்டிலேருந்து தான் நமக்கு வருது. இலங்கையில் உணவு இருக்குது, அது சில உணவுகள் மட்டும்தான் இலங்கையில் உற்பத்தி செய்கிறாங்க நமக்கு தேவையானது. மற்றெல்லாம் எங்கேருந்து தான் வருதுங்க? வெளிநாடுகள்லேருந்து வருது, கப்பல் வழியாக வருகிறது. அப்போ அங்கேருந்து வரும்பொழுது கப்பலுக்கு என்ன தேவை? டீசல் தேவை. அப்போ டீசல் விலை கூடின உடனே ஆட்டோமேட்டிக்கலாக எல்லா விலையும் என்ன செஞ்சிடும்? கூடிரும். அப்போ கடைசி அடிமட்டத்தில் இருக்கிற இங்கே இந்த மூலையில் இருக்கிற நமக்கும் அந்த யுத்தத்தினுடைய பாதிப்பு இருக்குதா இல்லைங்களா? அப்போ நமக்கு ஒரு பயம் இருக்குது, என்ன செய்ய போகிறோம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். இப்படியா யுத்தம் போய்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? விலைவாசி கூடிரும், பொருளாதார தேவைகள் அதிகமாகும் இல்லைங்களா? பண தேவைகள் அதிகமாகும். ஒரு பயம் ஒரு மனுஷன் என்ன செய்கிறது? தொற்றிக்கொள்ளுகிறது. அப்படியாப்பட்ட பயம் ஒரு மனுஷனை கவ்வி கொண்டிருக்குது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா குற்ற செயல்கள் அதிகமாக இருக்கிறது. குற்ற செயல்கள் எங்கே பார்த்தாலும் என்னது? குற்ற செயல்கள் இல்லைங்களா? இலங்கையை பொறுத்த வரைக்கும் யோசித்து பாருங்க, எவ்வளோ குற்ற செயல்கள் நடக்குது. இப்போ கொஞ்ச காலமாக என்ன பயத்தில் இருந்தோம் நம்ம? போதை வஸ்து எங்கே வரைக்கும் பாஞ்சிருச்சு? அடிமட்ட ஸ்கூல் பிள்ளைகள் வரைக்கும் என்ன வந்துருச்சு? ஐஸ் போதை எங்கே வந்துருச்சுங்க? ஸ்கூலுக்குள்ளே வந்துருச்சு. இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம். இந்த நம்ம பிள்ளைகள் இப்படி ஆயிடுவாங்களா, அப்படி ஆயிடுவாங்களா, ஒரு பயம் இருக்குல்ல. இப்போ குற்ற செயல்கள் அது மாதிரி களவு இல்லைங்களா, கொள்ளை, மங்கொள்ளை இல்லைங்களா, கழுத்தில் செயின் போட்டு போனால் போகும்போதே என்ன செஞ்சான்? செயினை கழட்டிட்டு போயிடுறான். கொலை செஞ்சு இது தங்கத்தை களவெடுத்துட்டு போயிடுறான். தங்கத்துக்காக ஒரு உயிரே கொண்டுடுறானுங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்த சம்பவங்கள். அது மட்டும் இல்லை, எத்தனை காசுகள் கொள்ளடிக்கிறதுக்காக எத்தனை உயிர்கள் பறிப்போயிருக்கிறது. இப்படி குற்ற செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அது நிமித்தம் நம்ம என்ன செய்யறோம்னா பயப்படுறோம். பயம் நம்மளை தொற்றிக் கொள்ளுகிறது இல்லைங்களா? அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா நோய்கள், கொள்ளை நோய்கள் நிமித்தம் பயம் நம்மை தொற்றிக் கொள்ளுகிறது. நோய்கள் நிமித்தம் பயம் வருதா இல்லைங்களா? கொள்ளை நோய்கள் வருது, அது நிமித்தம் நமக்கு என்ன வருது? கொரோனா காலத்தில் எல்லாமே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. கொரோனா காலத்தில் நமக்கு வந்துருமா ஊசியை போட்டு எல்லாம் இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி இல்லையா, எத்தனையோ பேர் பயந்து இல்லைங்களா, வெளியே போகாமல் கூட மாத கணக்கில் உள்ளே வச்சுட்டாங்க, பூட்டி வச்சுட்டாங்க, வெளியே போக விடாமல்.
எவ்வளவு பயம் பாருங்க. அவனுக்கு கொஞ்சம் கிட்ட அன்பா கூட என்ன செய்ய முடியாது, பக்கத்துல நின்று கூட பேச முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தொற்று நோயினுடைய, கொள்ளை நோயினுடைய பயம் நம்மளை தொற்றி கொண்டது. இப்படி உலகத்துல ஏராளமான பயங்கள் இந்த மனுஷர்களை ஒவ்வொரு நாள் என்ன செய்யுது, கவ்வி கொண்டுதான் இருக்குது, பயம் பிடித்து கொண்டுதான் இருக்குது. ஆனா நல்லா கவனிங்க, கடைசி நாள், ஏன்னா இந்த பயங்கள் இப்படியாப்பட்ட செய்திகள் எல்லாம் நாம் கேள்விப்படும் பொழுது நாம் இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் வந்து நிற்கிறோம் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியாப்பட்ட செய்திகளை நாம் கேள்விப்படுறோம்னா நம்ம எந்த நாட்களில் நிற்கிறோம், கடைசி நாட்களிலே நிற்கிறோம். ஆண்டவர் சொன்னாரா இல்லைங்களா, இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கான அறிகுறிகள், வருகைக்கான காரியங்கள் தான் இப்பொழுது என்ன செய்கிறது. இந்த மாதிரி செய்திகளை நாம் கேட்கும் பொழுது நாம் இந்த உலகத்தினுடைய கடைசி காலத்திலே நாம் வந்து நிற்கிறோம். ஆமென். ஆனா நல்லா கவனிங்க, இப்ப இது உலகத்துல, ஆனா பரிசுத்தவான்கள் உலகத்துல, நாமளும் இந்த உலகத்துல தான் வாழ்றோம். சில நேரங்கள் நமக்கு இந்த பயங்கள்லாம் தொற்றி கொள்ளுகிறது. சில நேரங்களில் பயங்கள் என்ன செய்யறது, நம்மளும் சில நேரம் பயத்தில் போயிட்டு விழுந்துடுறோம். எப்படி வாழ போகிறோம், என்ன நடக்க போகுது, எதிர்காலத்தை குறித்த பயம், இப்படி பலவிதமான பயத்தில் நம்மளும் விழுந்து போயிட்டு தான் இருக்கிறோம். சில நேரங்களில் விழுந்து போயிட்டு பயந்து ஒரு மூலையில் போயிட்டு உட்காந்துடுறோம். இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய போராட்டத்துக்குள்ளே போயிடுறோம். இந்த பயங்கிறது பிசாசுடைய ஒரு தந்திரமான ஆயுதம். விசுவாசிகளை தாக்குறது எந்த ஆயுதத்தை கொண்டு தாக்குவான், பயங்கிற ஆயுதம். அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் என்னங்க, பயம் என்கிற ஆயுதம் தான் பிசாசு வச்சிருக்கிற ஆயுதம். அதை தான் கொண்டு வந்து போடுவான், முதலாவது போட்டு தாக்குதல் நடத்துவான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யாதீங்க, ஒவ்வொரு நாளும் நான் பயப்பட மாட்டேன், தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். காலையில் எந்திரிச்சவுடன் நான் பயப்பட மாட்டேன், நான் யார், தேவனுடைய பிள்ளை, நான் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன், நான் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, நான் பயப்பட மாட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் பொழுது, வருஷத்தில் 365 நாளும் நம்ம என்ன செய்கிறோம், அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம். நான் பயப்பட மாட்டேன் என்கிற வார்த்தையை அதை அறிக்கை செய்யணும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், எந்திரிச்ச உடனே காலையில் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யணும், இந்த வசனத்தை சொல்லணும், தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு. ஆமென். அப்ப இயேசு நம்மளோடு இருக்கும் பொழுது, உங்களோடு இருக்கும் பொழுது, என்னோடு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் 365 நாளும் பயப்படாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, பிசாசுனுடைய ஒரு பயங்கரமான ஆயுதம், ஒரு விசுவாசியை வீழ்த்துறதுக்கு அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம். ஆமென். எதுவும் நடந்துருமா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமான்னு நெகட்டிவாக யோசிக்க வச்சு நம்மளை என்ன செய்கிறான், பயமுறுத்துகிறான். அப்படி எதுவுமே உங்களுக்கு நடக்க போகிறதே இல்லை, நடக்காது. ஆமென். ஏன்னா பிசாசு போய் சொல்லி என்ன செய்வான், சிந்தையில் கொண்டு வந்து ஒரு பயத்தை போட்டு அது சம்பந்தமாக யோசிக்க வச்சிருவான், சிந்திக்க வச்சிருவான். ஆனால் பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கணும், இந்த பயம் ஆபிரகாமையும் தொற்றி கொண்டது. ஆபிரகாமையும் இந்த பயம் என்ன செய்யலை, விட்டு வைக்கல. தாவீதை விட்டு வச்சுச்சா, விட்டு வைக்கல. யாக்கோப இந்த பயம் விட்டு வைக்கல. இந்த பயம் ஆபிரகாமை தொற்றி கொண்டது. எப்படி ஆபிரகாம் பயந்தாரு அப்படின்னா, பஞ்சத்தினால எங்க போறார், பஞ்சத்துக்கு பயந்தார். ஆபிரகாம் எதுக்கு பயந்தாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாரு, விசுவாசத்துல வந்துட்டாரு, ஆண்டவர் அழைச்சிட்டாரு, வந்துட்டாரு. வந்த உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு, அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஆனா அங்க வந்த பாருன்னா எல்லாம் வறட்சியில எல்லாம் காஞ்சி கருகி போச்சு, சாப்பாட்டுக்கு இல்லை, பஞ்சம். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன வந்துருச்சு, உயிர் பயம் வந்துருச்சு. பஞ்சத்துல ஏன் உயிர் பயம் வருது, சாப்பாடு இல்லைன்னா மனுஷன் என்ன செஞ்சிருவான், அவ்வளவுதான், ஆள் அவுட்டு. சாப்பாடு இல்லைன்னா ஆள் அவ்வளவுதான், முடிஞ்சு. அந்த பயத்துல பஞ்சம் வந்துருச்சு, சாப்பாடு இல்லை. பயத்துல சாராளை கூட்டிட்டு எங்க போறாரு, எகிப்துக்கு போறாரு, உயிர் பிழைச்சிக்கிறதுக்கு, சாப்பாட்டுக்காக உயிர் பிழைச்சிக்க எங்க போறாரு, எகிப்துக்கு போறாரு. எகிப்துக்கு போகும் பொழுது சொல்லி கூட்டு போறாரு. யார, சாராள்கிட்ட சொல்றாரு, நீ என்ன செய்யணும், நீ உன்னை கேட்டா, யாரு உன்னை விசாரிச்சா அவர் என்னுடைய
சகோதரன்னு சொல்லு. சார்கிட்ட என்ன சொல்றாரு? பொய்யை சொல்லி கொடுக்குறாரு ஆபிரகாம் சாராளுக்கு. நீ என்ன செய்யணும்? பார்வோன் உன்னை கூப்பிட்டு கேட்டா நீ என்ன செய்யணும்? என்னை புருஷன் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? சகோதரன்னு சொல்லணும். பார்வோன் என்ன கூப்பிட்டு கேட்டா நான் அவனை என்ன செய்வேன்? சகோதரின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே ஒரு சட்டம் இருந்துச்சு. எகிப்தில் ரொம்ப அழகான ஸ்திரீகள் போனா உடனே எங்கே கூட்டிட்டு போயிடுவாங்கன்னா பார்வோன் இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. பார்வோன் இடத்துல கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணுவான்னா பார்வோன் அவனுக்கு மனைவியாக்கி கொள்ளுவான். அப்படி ஒரு கலாச்சாரம் எங்கே இருந்துச்சு? எகிப்தில் இருந்துச்சு. ஆனால் சாராள் எப்படியாப்பட்டவ? சௌந்தரியம் உள்ளவர், அழகானவர். 60 வயசுலயும் சாராள் எப்படி இருக்கா? சாராளுக்கு எத்தனை வயசுல ஈசாக்கு பிறந்தாரு? 90 வயசு. ஈசாக்கு பிறக்கும் போது சாராளுக்கு எத்தனை வயசுங்க? 90 வயசு. நம்ம ஆளுக்கு 40 வயசு வந்தாலே ரொம்ப இழுத்து தான் நடக்கிறோம். ஆனா சாராள் ஈசாக்கு பிறக்கும் பொழுது எத்தனை வயசு? 90 வயசு. ஈசாக்கு பிறக்கும் பொழுது நல்ல சரீர சுகம் சாராளுக்கு. அது வேதம் சொல்லுகிறது அவள் சௌந்தரியம் உள்ளவளா, அழகானவள். அதனால உடனே இப்ப நல்லா கவனிங்க, இவர் மனைவின்னு சொன்னா ஆபிரகாமுடைய உயிருக்கு சேதம் வந்துடும். ஏன்னா ஆபிரகாமை கொன்னுட்டு பார்வோன் ஆபிரகாமை கொன்னுட்டு சாராளை மனைவியாக்கி கொள்ளுவான். அதுக்கு பயந்துக்கிட்டு சொல்லிட்டாரு, ஆமா அக்கா நீ எனக்கு சகோதரி, நீ உன்னை கேட்ட நீ என்ன சொல்லணும்? சகோதரன்னு சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்ப இவளும் அதே தான் சொல்றா. இவர் யாரு? இவர் என்னுடைய சகோதரன். ஆபிரகாம்கிட்ட கேட்குறாங்க, இவ யாரு? இவள் என்னுடைய சகோதரி. நல்லா கவனிச்சிங்கன்னா சாராளை எங்க கூட்டு போறான்? பார்வோனுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு அரண்மனையில வச்சிருக்கிறான். வச்சிருக்கும் பொழுது இரவு முழுதும் பார்வோனுக்கு என்ன இல்லை? தூக்கம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், தொட்ட செத்த, அவ்வளவுதான். நீ யார் நினைச்ச? ஆபிரகாம் யார்? ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் யாருங்க? என்னுடைய பிள்ளை, நான் என்னால் அழைக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாமுடைய மனைவியை உனக்கு தொடவே முடியாதுன்னு ஆண்டவர் சொப்பனத்தில் பார்வோனுக்கு பேசிட்டாரு. சொப்பனத்தை கண்டு அலண்டு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே அடுத்த நாள் விசாரிக்கிறான். விசாரிச்சா அது ஆபிரகாமுடைய மனைவி. அப்பதான் கேட்கிறான் ஆபிரகாம்கிட்ட, ஏன் உன்னுடைய மனைவியா இருக்க ஏன் என்கிட்ட பொய் சொன்னாய்? அப்பதான் ஆபிரகாம் சொல்றா, இல்ல நான் மனைவின்னு சொல்லியிருந்தா உடனே நீ என்ன செஞ்சிருப்ப? என்ன கொன்னுட்டு உனக்கு மனைவி ஆக்கியிருப்ப, அதனால என்னுடைய சகோதரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு ஆபிரகாம். ஆனா அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை இல்லையா? ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆனா அந்த பார்வோன் சாராளை கூட்டிட்டு போகும்பொழுது எப்படி கூட்டு போனான்? ஆபிரகாம்கிட்ட இருந்து கூட்டு போகும்பொழுது அரண்மனைக்கு கூட்டு போகும்பொழுது எப்படி கூட்டு போனான்? அப்படின்னா நிறைய ஆஸ்திகளை ஆபிரகாமுக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு நிறைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள்லாம் கொடுத்து தான் என்ன செய்யறான் பார்வோன். ஏன்னா அப்படிதான் அவன் நினைச்சான். ஆனா அப்படிதான் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போன உடனே சொப்பனத்தில் ஆண்டவர் பேசிட்டாரு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன செஞ்சிடணும்? ஒழுங்கு மரியாதையா கொண்டு போயிட்டு நீ என்ன செஞ்சிடணும்? ஆபிரகாமுடைய மனைவி யார்கிட்ட கொடுக்கணும்? ஒப்படைக்கணும். ஆபிரகாமுக்கிட்ட போயிட்டு ஒப்படைச்சிரு, இல்லாட்டி உன் உயிருக்கு ஆபத்துன்ட்டாரு. காலையே கூட்டிட்டு வர்றான். யார? சாராளை கூட்டிட்டு ஆபிரகாம் தேடிட்டு வர்றாரு இவரு பார்வோன். வரும்பொழுது சும்மா வரல, மறுபடியும் எல்லா பரிவாரங்களையும் கொண்டு வர, ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்து, வேலைக்காரர்களை கொடுத்து, இவன்கிட்ட இருந்த ஆஸ்திகள் எல்லாம் கொடுத்து, இவரே என்ன செய்யறான்? பத்திரமா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறான். யாரு? பார்வோன். பத்திரமா என்ன செய்யுங்க, போயிட்டு நல்லா சாப்பிட்டு திருப்தியா வாழுங்க, நல்லா இருங்கன்னு சொல்லி அவனே வழி அனுப்பி வைக்கிறான். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் பயந்தாரு, ஆனா ஆண்டவர் விட்டாரா? இப்ப அவ்வளவு பெரிய பரிசுத்தவானுக்கு என்ன வந்துச்சு? ஆபிரகாமுக்கே பயம் வரும்பொழுது நமக்கு வராதா? ஆனாலும் பயம் வந்தாலும் உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? தேவன் மேல இருக்கணும். ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் என்ன செய்வாரு? நடத்துவார். பயம் வரும். அடுத்து யாக்கோபுக்கு அதே பயம் வந்துச்சு
இல்லைங்களா? யாக்கோபு போகும்பொழுது எப்படி போனாரு? லாபான் வீட்டுக்கு. லாபான்னா மாமனார். யாக்கோபுடைய அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? தன் தம்பி வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு யாக்கோபு அனுப்பிட்டா. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் அந்த பிரச்சனையினால அனுப்பியாச்சு. ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 14 வருஷம் இருக்கிறார். 14 வருஷம் இருந்ததுக்கு பிறகு போகும்பொழுது வெறுங்கையா போனார். வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு திரும்பி வர்றார். ஏன்னா இவர் என்ன நடந்துச்சுன்னா, யாக்கோபு ஏசா தான் பிறந்தார். ஈசாக்குக்கு பிள்ளை யாருங்க? ஏசா. 2வது பிள்ளை யாரு? யாக்கோபு. சரி. ஆனால் பிள்ளைக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. வீட்டில் யாருக்கு உரிமை இருக்கு? அந்த இஸ்ரவேலுடைய கலாச்சாரம் அது. எல்லாம் யாருக்கு? பிள்ளைக்கு தான் எல்லாம் டபுள் மடங்கு கொடுப்பாங்க. மற்றவங்களுக்குலாம் இப்போ 2வது பிறந்தவங்களுக்கு 10 வீதம் கொடுக்கணுமா இருந்தால், முதல்ல பிறந்தவங்களுக்கு எத்தனை வீதம் கொடுக்கணும்? 20 வீதம். அது யூதர்களுடைய கலாச்சாரம் அது. அப்படி இருக்கும் பொழுது இந்த யாக்கோபு என்ன பண்ணிட்டான்? தந்திரமா ஏமாத்தி இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சிட்டான்? ஏசா கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டான். எப்படி பெற்றுக்கொண்டான்னு கவனிச்சிங்கன்னா, இவன் நல்லா கூழ் காய்ச்சுவான். யாரு? கஞ்சி வைக்கிறதுல ஒரு நல்ல பெஸ்ட் ஆள் யார்? நல்ல சமையல்காரர் யாரு? யாக்கோபு. நல்லா சமைக்கிறவர். அங்கே சமைச்சாலே வாசம் கமன்னு அடிக்கும். அப்படித்தான் இவன் ஒரு நாள் ஏசா என்ன பண்ணியிருக்கிறான்? காட்டுக்கு வேட்டையாடிட்டு வரும்பொழுது வாசம் ரொம்ப தூரத்திலே அடிச்சிருக்கு. நல்லா முகந்து பார்ப்பான் போல தெரியுது. வாசமெல்லாம் பிடிச்சி வந்திருக்கான். வந்து பார்த்தா இவர் என்ன செஞ்சிருக்கிறார்? பைத்தங்கஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிறார். யாரு? யாக்கோபு. அப்போ இவன் கேட்டான், ஏசா எனக்கு கஞ்சி தருவியா? நல்ல வாசமாக இருக்கு, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஞ்சி கூழ் கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது யாக்கோபு சொல்றார், பரவாயில்ல நான் உனக்கு கூழ் தாரேன், ஆனால் அதுக்கு பதிலாக உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு கொடுத்துரு. உனக்கு கூழ் நான் தரேன், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சணும்? எனக்கு தந்துரு அப்படின்ன உடனேயே அவன் சரின்ட்டான். சாப்பாட்டு ராமனா இருந்திருப்பான் போல தெரியுது. ஒரு சாதாரண கூழுக்காக அதை வாங்கிக்கிட்டு என்ன செஞ்சிட்டான்? சேஷ்ட புத்திர பாகங்கிறது ஒரு முக்கியமான ஆசீர்வாதம். அது யாருக்குமே கிடைக்காது. சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதம். சாதாரண கூழ் கஞ்சை வாங்கிட்டு இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு வித்து விட்டான். அதை யாக்கோபு தந்திரமா வாங்கிக்கிட்டான். இது 1வது ஏமாத்து வேலை. இவன் பயங்கர ஏமாத்துக்காரன். யாரு? யாக்கோபு. அந்த குடும்பம் பயங்கரமான குடும்பம் தான். ஆபிரகாம், ஈசாக்கு. நல்லா கவனிங்க. நம்மளாம் ஆண்டவர் அப்படின்னு தான் தூக்கி எடுத்திருக்கிறார். நம்மளும் எப்படி இருக்கிறோம்? நம்மளும் யாரும் பர்ஃபெக்டா? நம்ம எல்லாருமே என்னது? விழுந்து பாவம் செஞ்சு அக்கிரமத்துல இருந்து அநியாயம் செஞ்சு இப்படி ஏமாத்து வேலை பித்தலாட்டு வேலை பண்ணி தான் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. அதை விட மோசமான பித்தலாட்ட வேலைமெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கிருபையினால என்ன செஞ்சிட்டார்? நம்மளை தூக்கிட்டார், மன்னிச்சு நம்மளை அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டாரு. இவன் பயங்கரமான ஏமாத்துக்காரர். ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள பயங்கர ஏமாத்து. அம்மா அதை விட ஏமாத்துக்காரி. யாரு? ரெபேக்காள். ஒரு நாள் அப்பா யாரு? ஈசாக்கு. இந்த கதையை நல்லா கேட்டீங்க. ஒரே குடும்பத்தில் நடக்கிற தில்லுமுள்ளு வேலையை பாருங்க. ஈசாக்குக்கு கண்ணு தெரியாது, வயசாயிருச்சு. அவருக்கு என்னது? பார்வை இல்லாதனால இப்ப ஈசாக்கு யார விருப்பம் அப்படின்னா, ஈசாக்கு 2 பிள்ளைகள். யாரு? ஏசாவும் யாக்கோபும். ஆனா ஈசாக்குக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, ஏசாவை தான் பிடிக்கும். அவங்க அம்மாவுக்கு யாரை பிடிக்கும்? யாக்கோபை பிடிக்கும். அம்மாவுக்கு யாக்கோபை பிடிக்கும், அப்பாவுக்கு ஏசாவை பிடிக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஏன் பிடிக்கும்னா, இவன் நல்லா அப்பாவை கவனிப்பான். யார்? ஏசா. காட்டுக்கு வேட்டையாட போயிட்டு நல்லா மான் கறி, மரக்கறி இதெல்லாம் கொண்டு வந்து நல்லா ஆக்கி யாருக்கு சாப்பாடு கொடுப்பான். அப்பா நல்லா சாப்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு தில்லுமுள்ளு வேலை நடக்குது அங்கே குடும்பத்தில். இப்போ அவங்க அப்பா யாரை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு? ஏசாவை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா அவன் தான் சேஷ்ட முதல் புள்ள. என்னுடைய எல்லா ஆசீர்வாதம் முதல் யாருக்கு போகணும்? ஏசாவுக்கு தான் போகணும் அப்படின்னா அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு விருப்பப்படுறாரு. அவர் தான் இருதயத்தில் இருக்கிறது ஏசா. ஆனால் ஈசாக்கு கண் பார்வை தெரியாது. இப்போ அம்மா ஒரு டிராமா போடுறா. யாரு? ரெபேக்காள். இப்போ இந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகக்கூடாது? அப்பாவுடைய ஆசீர்வாதம் யாருக்கு போகக்கூடாது? ஏசாவுக்கு போகக்கூடாது. ஆனால் யாருக்கு போகணும்? யாக்கோபுக்கு தான் போகணும்.
அப்படி போகணுங்கிறதுக்காக இவன் வந்து நல்லா முடி, சரீரம் முழுக்க என்னது, ஏசாவுக்கு ரோம முடி, நல்லா முடி இருக்குது, நல்லா ஸ்மார்ட்டான ஆள் யாரு, இந்த ஏசா. ஆனால் யாக்கோபு வந்து சாதாரணமாக நல்லா அழகானவன் தான். ஆனால் இந்த இவனுக்கு மாதிரி ரோமம் முடியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பார். ஆனால் இப்போ அம்மாக்காரி என்ன பண்ணுறான்னா, ஏசா மாதிரியே இவனுக்கு என்ன செய்கிறான், ஆட்டு தோலெல்லாம் உடுத்தி, அப்பா தடவை பார்த்தா ஏன்னா அவர் கண்ணு தெரியாது, எப்படி தான் ஆசீர்வதிக்கணும், இது உண்மையில ஏசாதான்னு கண்டுபிடிக்கிறேன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்படி ஒரு தடவை பார்த்தா என்ன இருக்கும், ரோமம் இருக்கும். அது மாதிரி செட்டப் பண்ணுறா யார, யாக்கோபுக்கு அந்த மாதிரி உடையெல்லாம் உடுத்தி, அப்படியெல்லாம் உடுப்பு ஆக்கி, அப்படியெல்லாம் ரோமம் இருக்கிற மாதிரி காட்டி, அப்புறம் ஒரு ஆட்டை அடித்து அவர் நல்ல சாப்பாடு ஒன்று சமைக்கிறா. யார் சமைக்கிறா, ரெபேக்காள் சமைக்கிறா. சமைச்சு இப்போ கொண்டு போப்பா, உங்கள் அப்பா கிட்ட கொண்டு போயிட்டு உன்னை யாருன்னு கேட்டால் நீ என்ன சொல்லணும், ஏசான்னு சொல்லு. ஆனால் கொண்டு போகிறது யாரு, யாக்கோபு. ஏசான்னு சொல்லி அனுப்புகிறா அம்மாக்காரி. அனுப்புகிற உடனே அப்பா வந்து கேட்குறாரு, யார்ப்பா நீ அப்படின்னா, அப்பா நான் தான் ஏசா, கிட்ட கொஞ்சம் வா அப்படின்னு கிட்ட வந்த பொண்ணு என்ன செய்கிறாரு, கண்ணு தெரியாதனால தடவி பார்க்குறாரு. கரெக்டு, சரி நீ தான் ஏசா. ஏன்னா என்ன இருக்குது, ரோமம்லாம் இருக்குது, இவன் செட்டப் பண்ணியிருக்கா, அப்பயே பயங்கர வேலை பண்ணியிருக்கிறா. இப்போ என்ன செய்கிறாரு, இவர் ஏசான்னு நினச்சி யார் ஆசீர்வதிக்கிறாரு, யாக்கோபை மனதார ஆசீர்வதிக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் யார் வாங்கிட்டா, யாக்கோபு வாங்கிட்டான். இவர் வேட்டைக்கு போயிட்டு வந்து வேட்டைக்கு போயிட்டு வந்து ஏசா யார்கிட்ட வர்றாரு, அப்பா கிட்ட வர்றாரு. அப்பா நான் வந்து யார் வந்திருக்கிறேன், ஏசா வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அப்பாவுக்கு இப்போதான் லைட் அடிக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை வாங்கினது யாரு அப்படின்னு தேடி பார்த்தா யாரு, யாக்கோபு. மகனே நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன், இவட்ட ஆசீர்வாதத்தில் என்ன செஞ்சிட்டேன், உனக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது யார், நீதானேப்பா. அப்பா அது நான் இல்லை, அது யாரு, யாக்கோபு. இந்த ஏசாவுக்கு என்ன நடந்துச்சு, முதல்ல எப்படி ஏமாத்தினா, கூழ் கஞ்சை கொடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி ஏமாத்தினா, ஒன்றாவது ஏமாத்து. ரெண்டாவது ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிட்டான், வேடம் போட்டு. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து பண்ண வேலை, நிறைய வீட்டில் அம்மா பிள்ளையும் சேர்ந்து பண்ணுற விளையாட்டு பயங்கரமாக இருக்கும், அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணுற விளையாட்டுகள். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது பயங்கர கடுப்பு உனக்கு, யாருக்கு, ஏசாவுக்கு பயங்கர கடுப்பாயிட்டான். கடுப்பாகின பிறகு சொல்லிட்டான், யாக்கோபை இனி நான் கொல்லாம, அவன் கையில் கிடைச்சா இனி கொல்லாம நான் என்ன செய்ய மாட்டேன், கொலை செய்வேன்னு உறுதி எடுத்துட்டான், தீர்மானம் பண்ணிட்டான். சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டான். அப்போ அம்மாக்காரிக்கு தெரிஞ்சிருச்சு, யாருக்கு, ரெபேக்காளுக்கு, யாக்கோபு இங்கே இருந்தா ஏசா என்ன பண்ணிடுவான், கொன்று போட்டுருவான். அதனால டக்கு அவசரமாக என்ன செய்யறா, எல்லா உடுப்பு கிடுப்பெல்லாம் ரெடி பண்ணி, நீ என்ன செய்ய, உன் மாமனார் வீட்டுக்கு ஓடி போய் சேர்ந்துரு, அங்கே போ, மாமனார் வீட்டுக்கு தப்பி பொழைச்சி போயிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுறா. இவன் உடுப்பு கிடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு என்ன செய்கிறாரு, சும்மா உடையோட போகிறாரு. போயிட்டு அங்கே என்ன செஞ்சிட்டாரு, மாமனார் வீட்டில் சேர்ந்துட்டாரு. இப்போ மாமனார் வீட்டுக்கு போனோடனே மாமனார் என்ன செய்கிறார், மருமகனை நல்லா வரவேற்பு கொடுக்குறாரு, வா மருமகனே அப்படின்னு நல்லா சலுகையெல்லாம் கொடுத்து. இவன் போயிட்டு என்ன பண்ணுறான்னா, அங்கு மாமனார் வீட்டில் லாபானுக்கு நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. அதில் இவர் ஒரு பிள்ளைய விரும்பிட்டார். யாரு, போன வீட்டில் மாமனார் வீட்டில் என்ன தாய் மாமன் இல்லை, அப்போ போன மருமகளை என்ன செஞ்சிட்டாரு, அவர் அங்கே விரும்பிட்டார். விரும்பின உடனே மாமனார்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு, மாமா நான் என்ன செஞ்சிட்டேன், மகளை நான் விரும்பிட்டேன், எனக்கு என்ன செய்யுங்க, திருமணம் முடிச்சு கொடுக்கணும். அவர் நல்ல இவன் ஏமாத்துக்காரனா, அதை விட அவர் பயங்கர ஏமாத்துக்காரர். யாரு, மாமனார் மருமகனை பாருங்க, பயங்கர பித்தலாட்டக்காரவங்க ரெண்டு பேரும். இவன் இங்கே ஏசாவை எப்படி ஏமாத்தினா பாருங்க. அவர் சொன்னார்னா, சரி மருமகனே உன்னை கட்டி வைக்கிறேன், ஆனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 7 வருஷம் இந்த பிள்ளை கல்யாணம் கட்டணும்னா எத்தனை வருஷம் நீ வேலை செய்யணும், 7 வருஷம் நீ வேலை செஞ்சாதான் உனக்கு கல்யாணம் கட்டி கொடுப்பேன்றார். எத்தனை வருஷம், 7 வருஷம். அப்போ 7 வருஷத்துல பிள்ளைக்காகவே வேலை செய்யறான், 7 வருஷம். அப்புறம் 7 வருஷம் எப்படி போனுச்சுன்னு அவனுக்கு தெரியல. இப்போ 7 வருஷம் முடிஞ்ச காய்க்கு மாமா 7 வருஷம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்ன உடனேயே சரி இப்போ கல்யாணம் நடக்குது. கல்யாணம் எப்படி நடக்குன்னா இருட்டில் நடக்குது, லைட் இல்லாத கல்யாணம். கடைசி கல்யாணம் முடிஞ்சு காலையில் யாக்கோபு எந்திரிச்சு பார்க்குறான், இவன் விரும்பின பிள்ளை இல்லை, மற்ற பிள்ளைய கட்டி வச்சிட்டார் மாமனார். இது எப்படி குடும்பம்னு பாருங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு,
அவர் விரும்பின பிள்ளைய கட்டி வைக்காம மற்ற பிள்ளை என்ன செஞ்சிட்டாரு, கட்டி வச்சிட்டாரு. மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க, நான் விரும்பின பிள்ளை இல்லையே, பரவாயில்ல மருமகனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 7 வருஷம் வேலை செஞ்சேன்னா நீ விரும்பின பிள்ளைய என்ன செஞ்சிருவேன், நான் உனக்கு கட்டி வச்சிருவேன். இப்போ இன்னும் எத்தனை வருஷம் வேலை செய்யணும், 7 வருஷம். இப்போ 7 வருஷம் வேலை செய்கிறாரு. 7 வருஷம் வேலை செஞ்சது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைக்காக 7 வருஷம் வேலை செஞ்சாரு. அது இல்லாமல் சம்பள விஷயத்தில் 10 முறை சம்பளத்தை மாற்றினாரா மாமனார். எத்தனை முறை சம்பளம் கொடுக்கறதே இல்லை, சம்பளம் பேசுறது என்ன செய்யறது இல்லை. நீ வேலை செய் மருமகனே, உனக்கு மாதம் இவ்வளோ சம்பளம், மாதம் முடிஞ்சாக்கி சம்பளத்தை கொடுக்கறது இல்லை. நல்ல ஏமாத்து வேலை, ஓடவும் முடியாது. ஏன்னா அடுத்த பிள்ளை 7 வருஷம் இருக்கணும்ல, அதை கட்டுற வரைக்கும் 10 முறை சம்பளத்தை மாற்றி மாற்றி என்ன செஞ்சிருக்காரு, கொடுக்காம பயங்கர தில்லுமுள்ள விளையாட்டு பண்ணிட்டார் அவரு. இவன் இப்படி ஏமாத்துக்காரன்னா அவன் அதை விட ஏமாத்துக்காரன். இவன் 14 வருஷம் முடியுது. 14 வருஷம் முடிவில் மற்ற பிள்ளை என்ன செஞ்சிட்டாரு, கல்யாணம் முடிச்சிட்டாரு. சாரி, முடிஞ்சு 14 வருஷம். இப்போ என்ன செஞ்சு, பிள்ளைகள் ஆயிடுச்சு, புள்ள குட்டி ஆயிடுச்சு, குடும்பம் ஆயிடுச்சு. இப்போ இவனுக்குன்னு ஒரு சொத்து வேணும்ல. மாமா கிட்ட கேட்குறாரு, மாமா இவ்வளோ காலம் அடிமையாக என்ன செஞ்சேன், உங்ககிட்ட வேலை செஞ்சேன், சம்பளமும் நீங்கள் சரியாக என்ன செய்யலை, கொடுக்கல. 10 முறை சம்பளத்தை என்ன செஞ்சீங்க, மாற்றி மாற்றி என்னை ஏமாற்றி, ஒரு நல்லா ஏமாற்றி வேலை வாங்கினீங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ புள்ள குட்டியெல்லாம் இருக்குது, இவங்களுக்காக நான் என்ன செய்யணும், எனக்கு ஏதாச்சும் சம்பாதிக்கணும் தேவை. அதனால எனக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, எனக்கு பரிவாரங்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ சொல்கிறார், சரி பரவாயில்ல, இப்போ இதுக்கு பிறகு வர்ற ஆடுகளில் நீ என்ன செய்யணும், உனக்கு சில ஆடுகளை நீ என்ன செஞ்சுக்கலாம், கருப்பு புள்ளி உள்ள ஆடெல்லாம் உனக்கு, மற்ற ஆடெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க 2 பேரும். உடன்படிக்கை பண்ணிட்ட உடனே இவன் ஐடியா பண்ணுறான், யாரு, யாக்கோபு ஐடியா பண்ணி இந்த புள்ளி உள்ள ஆடுகள்லாம் ஒரு கொளுத்த ஆடுகள், அந்த மற்ற ஆடெல்லாம் எப்படி நோஞ்சான ஆடுகள். இப்போ என்ன செய்கிறான்னா, அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்கிறான். அது வித்தியாசமாக ஒரு கொலையை, ஒரு மரக்கிளையை போட்டு தண்ணியில் போட்டு விட்றான். அந்த நேரம் ஆடு பொழியும் பொழுது அது என்ன செய்யுது, நல்லா பலமான ஆடுகளை கொண்டு வந்து விடுறான். அது நல்ல கருப்பு புள்ளியான பலனான புஷ்டியான குட்டிகளாக போடுது, கருப்பு புள்ளி ஆடு. ஆனால் அந்த அவனுக்குள்ள ஆடெல்லாம் நோஞ்சான் குட்டிகளை போடுது. இப்போ இதுலையும் இவன் நல்லா ஏமாத்திட்டான். யாரை, லாபான. 2 பேரும் பயங்கர மாமனார் மருமகன் செம்ம ஏமாத்துக்காரனுங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ யாக்கோபுக்கு பரிவாரம் வந்துருச்சு. 2 இடம் கொள்ளாத வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஈசாக்கை ஆசீர்வதித்து யாக்கோபை இப்போ என்ன செஞ்சிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. இதெல்லாம் யார் பண்ணது, தேவன் பண்ணாரா இவங்க பண்ணிக்கிட்டதா? இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் யார் விட்டு விளையாட்டு? தேவன் இதை செய்கிறாரா, தேவன் அனுமதிச்சாரா? கிடையவே கிடையாது. தேவன் இதெல்லாம் என்ன செய்யறதில்ல, அனுமதிக்க. அது ஒரு சாதாரண மனிதர்கள், அவங்கெல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க. நம்ம மாதிரி நம்மளும் தில்லுமுள்ளு விளையாட்டு பண்ணுறோமா இல்லையா? ஏங்க பண்ணாத மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் நல்ல விசுவாசிகள், உண்மையான பரலோகத்திலிருந்து குதிச்சு வந்த மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், பாவம் செய்கிறோமா இல்லைங்களா? நம்ம எண்ணத்தில், கிரியையில், சிந்தனையில், செயல்களில் நம்ம என்ன செய்கிறோம், பாவம் செய்கிறோம். ஆனால் அது தேவனுக்கு விருப்பமா? அது தேவனுடைய சித்தமா? நம்ம பாவம் செய்கிறது சித்தமே இல்லை. யாக்கோபு செய்தது தேவனுக்கு சித்தமா? கிடையாது. ரெபேக்காள் செய்தது தேவ சித்தமா? அது ஏமாத்து, போய் வேலை. அதுக்காக அவன் எத்தனை வருஷம் பாடுபட்டான்? 14 வருஷம் பாடுபட்டான். சம்பளம் கிடைச்சா கிடைக்கல, பயங்கர உபத்திரம். 14 வருஷம் பாடுபட்டு வேதனைப்பட்டு 14 வருஷத்துக்கு பிறகு வர்றான். ஜெனிவினா இருந்திருந்தா ஆண்டவரை என்ன செஞ்சிருப்பாரு, அந்த பிள்ளைய கட்டி வச்சிருப்பாரா இல்லையா? ஏன்னா கட்டி வச்சாரா இல்லையா? யாரு கட்டி வச்சாரு? ஈசாக்குக்கு எப்படி கட்டி வச்சாரு? எலியேசர் அனுப்புறாரு பொண்ணு பார்க்க. எலியேசர் கரெக்டாக என்ன செய்யறாரு, ஆண்டவர் கரெக்டாக போனாரு, அடையாளங்கள்லாம் கரெக்டாக இருந்துச்சு. என்ன பண்ணாரு, உடனே அதே எலியேசர் சொல்றாரு, ஆண்டவரே நான் பார்க்குற ஈசாக்குக்கு, என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு நான் பார்க்குற பொண்ணு இப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் போகும்பொழுது எனக்கு என்ன செய்யணும், ஒரு குடத்தை கொண்டு வந்து எனக்கு தண்ணி கொடுக்கணும். அப்புறம் என்னுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், தண்ணி யார் ஊத்துறாங்களோ அவ தான் யார் ஈசாக்குக்கு மனவாட்டியாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலோடு கூட என்ன செய்கிறாரு, போகிறார் எலியேசர். அதே போல் போகும்பொழுது கரெக்டாக அவர் என்ன செய்கிறாரு, எலியேசர் போகும்பொழுது அங்கேருந்து இவன் அம்மா என்ன செய்கிறா, நிறைய பெண்கள் வர்றாங்க குடத்தை தூக்கிட்டு. வரும்பொழுது எல்லாரும் கிணத்துல இறங்கி என்ன செய்கிறாங்க, தண்ணி மோடுறாங்க. ஆனால் தண்ணி கேட்கும் பொழுது கரெக்டாக இவ தான் என்ன செய்கிறா, கொண்டு வந்து எலியேசருக்கு தண்ணி கொடுக்குறா. தண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லை, இப்போ கேட்குறாரு, என்னுடைய ஒட்டகங்களும் தாகமாக இருக்குது, ஒட்டகங்களுக்கு தண்ணி என்ன செய்யணும், வார்க்கணும்னு சொல்லும் பொழுது இவ கிணத்துல இறங்கணும்,
தண்ணி அள்ளிட்டு வரணும், மறுபடி வரணும், ஒட்டகங்களுக்கு என்ன செய்யணும், தண்ணி ஊற்றணும். ஒரு பைபிள் ஸ்காலர், வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒட்டகம் ஒரு முறை தண்ணி குடித்தா கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு என்ன செய்யாது, தண்ணி குடிக்காது பாலைவனத்தில். அதனால தான் ஒட்டகத்தை பயன்படுத்துகிறாங்க. ஒரு முறை தண்ணி குடித்தா 3-4 மாதத்துக்கு என்ன செய்யாது, தண்ணி தேவையில்லை ஒட்டகத்துக்கு. ஒரு முறை கிட்டத்தட்ட 700 குடம் தண்ணி குடிக்குமா. ஒரு ஒட்டகம் எத்தனை குடம்ன்றாங்க, 700 குடம்ன்றாங்க. அது என்ன அளவுன்னு தெரியாது. ஆனால் இது பைபிள் ஸ்காலர், வேத ஆராய்ச்சியாளர்கள் அப்படி சொல்கிறாங்க. இவன் வந்து அந்த எலியேசரோட போன எல்லா ஒட்டகத்துக்கும் என்ன செஞ்சாலாம், யோசித்து பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு தேவன் கொடுத்த ஒரு ஸ்திரீ, எப்படியாப்பட்ட ஸ்திரீன்னு பாருங்க. யாருக்கு, ஈசாக்குக்கு மனவாட்டியாக கொடுத்த ஸ்திரீ ரெபேக்காள் எப்படி இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அங்கதான் லாபான் இருக்கிறாரு சரிங்களா, அங்க போயிட்டு சந்திச்சு அதுக்கப்புறம் பேசி அப்புறம் கொண்டு போன எல்லா கிஃப்டெல்லாம் யாருக்கு கொடுக்குறாரு, ரெபேக்காளுக்கு கொடுக்குறாரு. எல்லாம் போட்டு உடனே சொல்றாரு, இப்பயே என்னுடைய எஜமா நான் என்ன செய்யணும், ரெபேக்காளை நாங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் வாழ்த்தி ரெபேக்காளை என்ன செய்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. நீ கோடா கோடி என்ன வாழ்த்துனாங்க ரெபேக்காளை, நீ எப்படி பெருகுவாய், கோடா கோடி பெருகுவாய், சந்தோஷமா போயிட்டு வாமான்னு வழி அனுப்பி வச்சாங்க. அங்கே எலியேசர் ரெபேக்காளை என்ன செஞ்சிட்டாரு, கூட்டிட்டு வந்து ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் திருமணம் முடியுது. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே அவர் ஒரு திட்டம், ஒரு நோக்கம் தேவனுக்கு நம்ம மேலே இருக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டு தப்பெல்லாம் ஆண்டவர் மேலே போட்டுறக்கூடாது. ஆமே. ஆனாலும் ஆண்டவர் எப்படியாப்பட்டவர், கிருபை உள்ளவர். ஆமே. அவர் என்ன செய்கிறார்னா மன்னிக்கிறார். எப்போ மன்னிக்கிறார், நம்ம தவற உணரும் பொழுது என்ன செய்கிறாரு, ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே மன்னிங்கப்பா அப்படின்ன உடனே என்ன செய்கிறாரு, தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் கோபம். யாக்கோபு அதுக்கு தான் இப்போ என்ன செய்கிறாருன்னா, அந்த சப்ஜெக்ட் தான் பாருங்கள் எவ்வளோ டைம் எடுத்துருச்சு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கதை ஸ்டைலில் சொல்கிறேன், அதனால உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதனால தான் யாக்கோபு வர பயந்தார். இப்போ எல்லா போகும்பொழுது வெறுங்கையோடு போனார், வரும்பொழுது 2 பரிவாரங்களோட வர்றார். 2ஆ பிரிக்கிறாரு. ஆடு மாடுகள் சொத்து சுகத்தில் எப்படி பிரிக்கிறாரு, 2ஆ பிரித்து 2 இதா பரிவாரங்களாக கொண்டு வர்றாரு. யாருக்கு பயந்துக்கிட்டு கொண்டு வர்றாரு, ஏசாவுக்கு பயந்து கொண்டு வர்றாரு. ஏன்னா அவன் என்னை கண்டா என்ன செய்ய, ஏன்னா ஏசா இருக்கிற அந்த கிராமத்தை கடந்து தான் எங்கே போகணும், அவரு போக வேண்டிய இடத்துக்கு போகணும். யாக்கோபு அவனை ஏசாவை கடந்து தான் போகணும். ஆனால் ஏசா இருக்கிற இடத்துக்கு வந்தால் என்னை கொண்டு போட்டுருவான்னு பயத்தில் தான் அவர் வந்தார். ஆனாலும் ஏசாவுடைய கண்களிலே யாக்கோபுக்கு என்ன கிடைத்தது, தயவு கிடைத்தது. அவன் கொல்லலை. 2 பேரும் கட்டி பிடிச்சி என்ன செஞ்சாங்க, முத்தமிட்டு கொண்டார்கள். ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஒரு பெரிய தயவை கொடுத்தார். ஆமென். அதனாலதான் அவர் வந்து தயவுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு தயவுள்ளவர். உட்கார வைங்க, அவங்க நாக்காளி முன்னுக்கு வந்து உட்கார. நல்லா கவனிச்சிங்கன்னா யாக்கோபுக்கு என்ன உண்டானது, பயம் உண்டானது. சரி, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தாவீது என்ன செய்றாரு, பயப்படுறார். தாவீது பயந்தாரா இல்லைங்களா, பயந்தாரு. எங்கெல்லாம் பயந்தார்னா, தாவீதுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. எப்பன்னா, தாவீது எப்போ பயந்தார்னா, தன்னுடைய சொந்த மகன் யாரு, அப்சலோம், சொந்த மகனே தாவீதுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது தாவீதுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த பரிசுத்தவான்களையும் பயம் என்ன செய்தது, ஆண்டு கொண்டது. ஆனாலும் அவர்கள் அந்த பயத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன செய்யல, பயப்படல, அந்த பயத்துக்கு இடம் கொடுக்கல. என்ன காரணம், நம்பிக்கை யார் மேல இருந்தது, தேவன் மேல இருந்ததுனால அவங்க பயப்படல. ஆமென். இப்போ உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும், இந்த உலகத்தை பார்த்தா பயம் வரும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், டிப்ரெஷன், மன அழுத்தம். சில பேர் ட்ரெஸ் எந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன அழுத்தத்தில், மன வேதனையில், பயங்கரமான பிரச்சனையில் இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற மக்கள். ஏன்னா அவங்களுக்கு என்ன காரணம், பயம்தான் காரணம். இந்த பயத்திலிருந்து எப்போ நீங்கள் விடுதலை ஆகுறீங்களோ அப்போ தான் நீங்கள் சுதந்திரவாளியாக மாற முடியும். அப்போ இந்த பயத்தை கொண்டு வரது யாருங்க, பிசாசு. அந்த பயம், ஆபிரகாமுக்கு அந்த பயம் வந்துச்சு, யாக்கோபுக்கு அந்த பயம் வந்துச்சு, அப்புறம் தாவீதுக்கு அந்த பயம் வந்துச்சு, அப்போஸ்தலன் பவுலுக்கு அந்த பயம் வந்துச்சு. அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27-24 பார்த்தோம். ஏன்னா பயப்படுறதுனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்,
ஏன் அவர் பயப்படாதன்னு சொல்லணும்? பயப்படாதன்னு சொன்னார்னா ஒரு காரணம் இருக்கும். ஆண்டவர் தேவன் சொல்றாரு, பவுலே நீ என்ன செய்யாத, பயப்படாதே. பயப்படாதன்னு சொன்னா ஒரு காரணம் இருக்கணும். ஏன் பயப்படாதுன்னு சொல்றாரு? இப்போ நான் சொல்றேன், ஐயா நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றேன். ஏன் ஐயாவை பார்த்து நான் பயப்படாதுன்னு சொல்லணும்? பயப்படாதீங்கன்னு ஏன் சொல்லணும்? அவருக்குள்ள பயம் இருக்கிறனால தான், எனக்கு விளங்குது அவர் பயப்படுறாரு, அதனால நீங்க என்ன செய்யாதீங்க. அதனால தான் தேவன் பவுலுக்கு சொல்றாரு, பவுலை நீ என்ன செய்யாத, பயப்படாதே. அப்ப இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களாக நீங்க பார்த்தீங்கன்னா பயம் வரும் உங்களுக்கு, இல்லைங்களா? யுத்தங்கள் நடக்குது, பயம் வருது. கொள்ளை, இல்லைங்களா, கொள்ளை சம்பவங்கள் நடக்குது, அதனால பயம் வருது, இல்லைங்களா? நீ பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய்கள் வருது, அதனால ஒரு பயம் வருது. அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த நாட்டில் நடக்கிற சில காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு என்னத்தை கொண்டு வருது? ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறதுனாலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் காலைல எலும்பின ஒட்டி வருகிற பிரச்சனை என்ன தெரியுமா? பயம். வேலைக்கு போறவங்க காலைல எந்திரிச்சு என்ன செய்வாங்க? ஏண்டா அந்த நாள் வருதுன்னு யோசிப்பாங்க. ஏன்னா திங்கக்கிழமை வந்தாலும் நிறைய பேத்துக்கு என்ன வந்துருதான், ஐயோ ஏண்டா வேலைக்கு போகணுமே, இந்த 6 நாள் வேலைக்கு போகணுமே, அந்த மேனேஜரோட வேலை செய்யணுமே, அந்த கம்பெனியில் வேலை செய்யணுமே, எத்தனை ஏச்சு வாங்கணும், பேச்சு வாங்கணும், வர்ற வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்க நினைக்கும் பொழுது ஒரு பயங்கர ட்ரெஸ், ஒரு மன இறுக்கம் அவர்களுக்குள்ளே வந்துடுது, ஒரு பயம் வந்து விடுகிறது. ஆமென். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எப்படி இருக்கிறாங்க? ஹாப்பியாக இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, லீவு கிடைச்சிருச்சு, ஹாப்பி, சந்தோஷம். ஆனால் திங்கக்கிழமை வந்தால் மறுபடியும் அந்த பயம் தொற்றிக் கொள்ளுகிறது, அப்படியே கவி கொள்ளுதான். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொன்னாரு? பயப்படாதே. எத்தனை நாளைக்கு? 365 நாள் நீங்க என்ன செய்யாதீங்க, காலைல எந்திரிச்ச கைக்கே நீங்க சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பயப்பட மாட்டேன். நான் இயேசுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற பிள்ளை, நான் பயப்பட மாட்டேன். நான் தேவனுடைய பிள்ளை, பயப்பட மாட்டேன். இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். அப்போ நீங்கள் சூப்பராக 6 நாள் சூப்பராக வேலை செய்வீங்க. வாரத்தின் முதல் நாள் எங்கே வந்துடுவீங்க? இப்போ இன்னைக்கு ஏன் இவ்வளோ போதனை நடக்குது உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் இவ்வளோ உங்களோடு போதித்து கொண்டிருக்கிறார்? ஏன் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்? வருகிற 6 நாள் எப்படி இருக்கும்? நீங்கள் தைரியமாக இருப்பதற்காக, பலத்தோடு இருப்பதற்காக, பயத்திலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுதலையாகி ஒரு சுதந்திரவாளியாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நீங்கள் நல்ல பலத்தோடு, சுகத்தோடு, நல்ல தெளிந்த புத்தியோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சபைக்கு வர செய்து ஆண்டவர் உங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென்.